எப்ப பாரு இதுதான். நம்மள வர சொல்லி ஒரு நேரம் சொல்றாரு, ஆனா அவர் மட்டும் தாமதமா வராரு. எனக்கு இது ரொம்ப அநியாயம். எதுக்கு நான் சீக்கிரம் வரணும்? அவர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் தலைய கூட காய வைக்காம வந்திருக்கேன். காலையில ஏந்திரிச்சு பல்லும் தேய்க்காம குளிக்காம இவருக்காக வேகமா ஓடி வந்தேன். பாருங்க, யூனியன் எக்ஸாம்ஸ் பத்தி நான் எதுவும் கேள்விப்படல, என்ன நம்புங்க. கண்டிப்பா நான் உன்னை நம்புறேன். உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியுது. ஓ, இது நீங்க தானா? யா, இதுதான் ரெண்டாவது யுக்தி. எதிரி கூட சண்டை போட முடியலன்னா காக்கா பிடிச்சு சமாளிக்கணும். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா நான் உங்களை தான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சோ ஹாய். போய் வேலைய பாரு. தலைவரு திமிங்கலம் தானுங்கோ ஆறு கடலில் சேரும். வணக்கம் பாஸ், உங்களுக்கு சேவை செய்ய தான் நான் வந்திருக்கேன். நான் பிறந்த ஊர் ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்து உங்களுக்கு உதவி பண்ண என்ன இங்க அனுப்பியிருக்காங்க. எனக்கு சாப்பிட ராமன் மட்டும் இருந்தா போதும். என்னுடைய குடும்பத்துடைய பேரு உசுமாக்கி, ஆனா ஊர்ல என்னுடைய செல்ல பேரு சிறந்த முட்டாள் நிஞ்சா. ஆமா, சரியா சொன்னேன். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்கள உனக்கு என்ன வேணும் ஜிராயா? ஓ, நீ பிஸியா இருப்ப, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். அதுக்கு என்ன ஒளிஞ்சிருந்த வேவு பாப்பியா? இன்னும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதுல? உன்னால உன்ன மாதிரி வயசானவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. இப்ப நீ என்ன சொன்ன? ஒரு நிமிஷம், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேச. நீங்களே பேசலாமே. அதாவது உங்களை பத்தி நீங்க எங்ககிட்ட சொல்லலாம்ல. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து போகுதான்னு பாக்கணும். என்ன பத்தியா? நான் தான் ககாஷி அட்டாகே. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்புறம் பிடிக்காத விஷயங்கள், அத பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. சாக்குரா சரிதானே? நீ என்னோட ஃப்ரெண்டா இருப்பியா? நான் என் உயிரை கொடுத்தாவது உன் உயிரை காப்பாத்துவேன். கண்டிப்பா முடியாது. ஏன்? ஏய் சாக்குரா, உனக்கு என்ன ஆச்சு? கண்ணை திறந்து பாரு. வேற வழியே இல்ல. பார்த்து முட்டாள்தனமா பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஓ சாக்குரா, யாருக்கும் தெரியாம நீ வெளியில போயிருக்க. துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கல. ஆமா, நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? ஏன் பெருசு, அது என்னுடைய ஃப்ரூட்ஸ். யாருதா இருந்தா என்ன? அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறோம் பெருசு? என்ன பெருசுன்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்றத? ஆமா நருட்டோ, அவர் ஒரு லெஜெண்டரி சானன். நீ அவருக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் எவ்வளவு கோக்குமாக்கான ஆளுன்னு இவர் கூட பழகுனாதான் உனக்கு தெரிய வரும். இப்ப நீ என்ன சொன்ன? அழகான பொண்ணு இந்த இடத்துக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சாகுரா, எனக்கு புரியல. யார் இந்த பொண்ணு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம காப்பாத்தின நிஞ்சா இவங்கதான். நீ ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்ட நினைக்கிறேன். சாக்குரா எங்க இருக்கா? ஆமா, மறந்துட்டேன். ஹேய் சாகுரா. நாருட்டோ, நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல சாசுமே. ஆமா, அவர் நல்லா இருக்கா, நானும் நல்லா இருக்கேன். அவர் கையில காசு கொடுக்கறது எவ்வளவு பெரிய வேஸ்டான விஷயம்னு தெரியுமா? தகவல் சேகரிக்க போறேன்னு சொல்லிட்டு நல்லா உல்லாசமா இருந்துட்டு வர போறாரு பாரு. அப்படி என்ன பண்ணுவாரு? ஓ, அது வந்து அதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம். அடுத்து என்ன பண்ண போறோம்? நாம 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் தான் ஆகணும், வேற வழி. அப்படின்னா சரி, நான் இந்த நடுப்பாதையை தேர்ந்தெடுக்கிறேன். வேண்டாம், நில்லு. இப்ப என்ன ஆச்சு? இந்த மாதிரி நேரங்கள்ல நாம அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. பிரமாதம். நான் இந்த பக்கம் போறேன்பா. நாருட்டோ, என்னாச்சு? கண்ணை திறந்து பாரு. என்னை விட்டு போகாத நாருட்டோ. ஓ யா, சாகுரா எனக்காக அழறத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்காக கண்ணீர் சிந்தினது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு.
நெக்ஸ்ட் நாருட்டோ உசமாக்கி. அவர் நேரத்தை மொத்தமா வீணடிக்கிறாரு நருட்டோ. எப்படியும் நீ சொதப்பதான் போற. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். சுனாடே பாட்டி, என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஓ ஹே ஹினாட்டா, ஏன் உன்னுடைய மூஞ்செல்லாம் செவந்திருச்சு? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஜுரம் அடிக்குதா என்ன? இரு பாத்துருவோம்.